ஊடகத்துக்கும் பத்திரிகைகளுக்கும் என்று ஒரு நடுநிலையோடு செயல்படுது. ஒரு தலைவரை வேண்டுமென்றே ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளரை திட்டமிட்டு இதை அவதூறாக செய்தி வெளியிடுறது சரியில்லை என்பதை மட்டும் நீங்கள் உணர வேண்டும். இன்றைக்கு பத்திரிகையும் ஊடகமும் நாட்டு மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் நான் சொல்லக்கூடாது, வருத்தத்தோடு சொல்கிறேன், இனிமேல் ரெஸ்ட் ரூம் போனால் கூட உங்களுக்கு சொல்லிட்டு தான் போகணும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு இன்றைக்கி அரசியல் போய்விட்டது. இனிமேல் நான் பொதுச் செயலாளர் ரெஸ்ட் ரூமுக்கு போனால் பத்திரிகையில் கொடுத்து இந்த ரெஸ்ட் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அச்சத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது? இது ஏன் இவ்வளோ பெருசு பண்ணி இதை முதலமைச்சர் இதில் பேசுகிறார், எங்கள் கூட்டத்தில் பேசுகிறார், கரூர் கூட்டத்தில் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைத்து கொண்டு வெளியிலே செல்வதற்கு என்ன காரணம்? நான் தான் பகிரங்கமாக உள்ள போனேன்ல, செய்தியை வெளியிட்டு விட்டு மாண்பு உள்துறை அமைச்சரை இந்த நேரத்தில் இந்த தேதியில் போய் பார்க்கிறேன் என்று செய்தி வெளியிட்டு எல்லா ஊடகத்திலையும் அந்த காட்சி வந்தது. நான் காரில் போகிற காட்சி வந்தது, சொல்லிட்டு தானே போனேன். ஒரு முதலமைச்சர் எதை பேசுவது என்று தெரியாமல் பேசுகின்ற முதலமைச்சர், அதனால தான் பொம்மை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறார்.